முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீர்மிகு நடவடிக்கைகளால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள குருமந்தூர் அனைத்து அடிப்படை வசதிகளையும் கொண்ட தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக விளங்கி வருகிறது. சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நிறைவேற்றியுள்ள முதலமைச்சருக்கு கிராம மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். நகரங்களுக்கு இணையாக கிராமங்களையும் மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் விதமாக அதிக நிதி ஒதுக்கீடு செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகிறார். முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியில் எவ்வித அடிப்படை வசதியுமின்றி தவித்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் உள்ள குருமந்தூர் ஊராட்சியின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி எண்ணற்ற வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த 5 ஆண்டுகளில் தாய் திட்டம் மூலம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை குடிநீர் தொட்டி, மயான வசதி மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏழை எளியோரின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் வகையில் சூரிய ஒளி மின்சக்தியுடன் கூடிய 25 பசுமை வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி குடிநீர், மின்விளக்கு வசதி, விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் இங்கு விளைவிக்கப்படும் வேளாண் பொருள்களை எளிதில் சந்தைகளுக்கு உரிய நேரத்தில் கொண்டு செல்ல வழிவகை ஏற்பட்டுள்ளது. குருமந்தூர் பஞ்சாயத்தில் குடிசை வீடுகள் நிறைந்த இடத்தில் காங்கிரீட் வீடுகள், பசுமை வீடும், அதேபோல் தார் சாலைகளும் மண் ரோடுகள் இருந்த வீதிகளில் காங்கிரீட் சாலைகளும் அம்மா அவர்கள் அமைத்து கொடுத்துள்ளார்கள். அதனால் அம்மா அவர்களுக்கு நன்றி. குருமந்தூர் ஊராட்சியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தகவல் மைய கட்டடம், 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டடம் என கடந்த 5 ஆண்டுகளில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இத்தகைய சீர்மிகு நடவடிக்கைகளால் தற்போது தன்னிறைவு பெற்ற ஊராட்சியாக குருமந்தூர் விளங்கி வருகிறது. மேலும் விலையில்லா வீட்டு மனைகள், முதியோர் ஓய்வூதியம், திருமண உதவித்தொகை, விலையில்லா ஆடுகள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் மட்டுமின்றி சுகாதாரம், கழிப்பிட வசதி, LED தெருவிளக்கு உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள குருமந்தூர் பகுதி மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் எங்களது குருமந்தூர் ஊராட்சியில் மட்டும் 11 கோடி ரூபாய் அளவிற்கு குருமந்தூர் பஞ்சாயத்தில் மட்டும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் மிக சிறப்பாக பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. தன்னிறைவு பெற்ற ஒரு பஞ்சாயத்தாக குருமந்தூர் பஞ்சாயத்து விளங்குகிறது. அதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை குருமந்தூர் பஞ்சாயத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.